சொல்லுவாங்க. பஸ்லேயே உங்களுக்கு ஆடியோ வரும், இந்த நம்பர்லேருந்து ஏறலாம், இந்த நம்பர் ஏறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சில ஏர்வேஸில் வந்துட்டு நீங்கள் கேட்டை விட்டு வெளியே வந்தப்புறம் கூட மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு சிஎஸ்எஃப் செக்யூரிட்டி செக் பண்ணாங்க. இப்போ ஏர்லைன் பர்சனலே ஜெட் ஏர்வேஸ்னால் அவங்களே வந்து மறுபடியும் செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் போர்டிங் பாஸ் வந்து ரெண்டாக கிழிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாதி அவங்க டேர் பண்ணி அதை வச்சுருவாங்க, இன்னொரு பாதி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ரெண்டு ஹாஃப்லேயும் ஃபுல் டீட்டெயில்ஸும் எழுதியிருக்கும், ஃப்ளைட் நம்பர் எல்லாமே, நேம் எல்லாமே. ஜெட் பிரிட்ஜ் வழியாகவும் இந்த பஸ் வழியாகவும் நீங்கள் ஃப்ளைட்டில் ஏற வந்து உள்ளே என்ட்ரானோடனே ஏர் ஹோஸ்டர்ஸ் உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. என்ட்ரானோடனே ரைட் சைடு உள்ளே போயிட்டு இருந்தீங்க ஒரு ஏர் பஸ்ஸில் போகிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். அதாவது செமி ஸ்லீப்பர் ஏர் பஸ்ஸில் போகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். போனவுடனே நீங்கள் அந்த மேலே இருக்க லக்கேஜ் கேரியர் எல்லாத்துலேயும் டோர் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் எந்த சீட்னு பார்க்கணும். இப்போ மோஸ்ட்லி இந்தியாவில் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்னால் A320 ஏர்பஸ் ஃப்ளைட் இருக்குது, எல்லாம் போயிங் 737, இண்டிகோ ஏர்லைன்ஸ் ரன் பண்ணுற ஃப்ளைட் எல்லாமே A320 தான். சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 10ன்னா ABCDEF. ஏ வந்து இந்த பக்கம் ஜன்னல் வரும், இ வந்து ஜன்னல் வரும். 3 சீட்டுக்கு நடுவில் கேப், லெஃப்ட் சைடு 3 சீட், ரைட் சைடு 3 சீட் இருக்கும் A320 ஃப்ளைட்டில். போயிங் 737 கிட்டத்தட்ட 3 தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போனோடனே அவங்க சீட்டுக்கு மேலே இருக்க கேரேஜில் பேக் வச்சுட்டு சீட் நம்பர் கரெக்டாக 10 நம்பர் பார்த்துருவீங்க. ABCEன்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஏ விண்டோ சீட்டாக, சி ஐல் சீட்டாக இருக்கும். அது கரெக்டாக பார்த்து நீங்கள் உட்காந்துக்கலாம். உட்காந்தவுடனே அங்கேயே வந்துட்டு நீங்கள் என்ன மாடல் என்ன ஃப்ளைட்டில் போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கார்டு இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஃப்ளைட்டு, போயிங் 737 இல்லை A320 இல்லை என்ன மாடல் ஃப்ளைட்டோ அது இருக்கும். சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எழுதியிருப்பாங்க. ஃப்ளைட்லேயே உட்காந்தோடனே நீங்கள் வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகுது, அதனால். அதே மாதிரி நீங்கள் சீட் மோஸ்ட்லி சாய்க்க வேணாம், ஏன்னா மறுபடியும் டேக் ஆஃப் ஆகும் பொழுது மறுபடியும் அதை ஸ்ட்ரைட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டோட ஏர் ஹோஸ்டஸ் வந்தோடனே எல்லோரும் பண்ணுறோம். ஃப்ளைட்டோட கேப்டன் யார், அதாவது பைலட், அப்புறம் கோ பைலட் இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, அவங்க யாருன்னு சொல்லுவாங்க. கேபின் க்ரூனா அந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாமே கேபின் க்ரூன்னு சொல்லுவாங்க. ஹெட்டு கேபின் க்ரூ யார், அவங்க அசிஸ்டன்ட் யாரெல்லாம் பேர்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிளம்ப போகுதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த நீங்கள் ஃப்ளைட் நிற்கிற இடத்துலேருந்து ரன்வேக்கு வரும். ரன்வேங்கிறது ஒரு பெரிய ரோடு, அதில் போய் ஃபாஸ்ட்டாக போய் தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும். அந்த நீங்கள் ஏர் இடத்துலேருந்து ரன்வேக்கு வர்றதுக்கு வந்து டாக்ஸின்னு சொல்லுவாங்க, TAXIன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் அப்போ தான் இவங்க வந்து ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி சேஃப்டி டெமோன்னு ஒன்று காட்டுவாங்க, இன்கேஸ் இந்த எமர்ஜென்சி ஆச்சுன்னா என்ன ஆகிறதுன்னு சொல்கிறதுக்கு. அதே மாதிரி சீட் பெல்ட் எப்படி போடுறதுன்னு டெமோ கொடுப்பாங்க. அப்புறம் ஆக்சிஜன் மாஸ்க்ஸ் மேலே இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்துடுச்சு, ரொம்ப ஹைட்டில் போகும்போது வந்துருச்சுன்னா ஆக்சிஜன் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். அது எப்படி நம்ம வைக்கிறதுன்னு டெமோ பண்ணி காட்டுவாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்னு இருக்குன்னா லைஃப் வெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அது உங்கள் ஒவ்வொருத்தர் சீட்டுக்கு அடியிலையும் இருக்கும். அந்த மாதிரி லைஃப் வெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அது ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்கு தலைக்கு மட்டும் ஒரு ஹோல் இருக்கும் சென்டரில், அது வழியாக விட்டுட்டு நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏர் இன்ஃப்ளேட் ஆகும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அது எமர்ஜென்சி லேண்டிங், ஏதாவது ஃப்ளைட்டில் ஏதாவது வானத்தில் திடீர்னு ஏதாவது பிரச்சனை, இன்ஜின் கோளாறு, குதிச்சாகணும், அந்த மாதிரி ப்ராப்ளம் அதெல்லாம் வராது. அப்படி வர மாதிரி இருந்தால் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சும்மா சொல்கிறேன். அதை எல்லோரும் இதை போட்டுக்கிட்டு நீங்கள் எப்போ குதிக்கிறதுக்கு முன்னாடி கதவு குதிக்கிற ஜஸ்ட்டு முன்னாடி தான் அந்த இன்ஃப்ளேட் பண்ணணும். ஏன்னா அந்த ப்ரெஷர் சேஞ்சஸ் திடீர்னு அதிகமாகும் பொழுது முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டா ரிஸ்க்குன்ட்டு குதிக்கிற ஜஸ்ட்டு முன்னாடி, அதாவது ஃப்ளைட் டோர் கிட்ட வந்து இன்னப்போ ஜஸ்ட் குதிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் இருக்கும். மொத்தம் 4 டோர் இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஏறுறப்ப லெஃப்ட் சைடு ஏறினீங்கன்னா ரைட் சைடு ஒரு டோர் 2, பேக்கில் 2, அது இல்லாமல் அந்த விங்ஸ் கிட்ட 2 எமர்ஜென்சி டோர் இருக்கும். மொத்தம் 8 இருக்கும். அந்த எமர்ஜென்சி டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா இந்த இடத்துல
சீட் நம்பர் 18 அரௌண்ட் அந்த ரேஞ்சில் 2 சீட்டும் இருக்கும். இன்னொரு விஷயம், எமர்ஜென்சி டோருக்கு முன்னாடி இருக்கவங்களால சீட்டு வந்து சாய்க்க முடியாது. அந்த சீட்டு வந்து புஷ்பேக் எடுத்தது. அந்த எமர்ஜென்சி சீட்டில் உட்காந்துருக்கவங்க வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் அந்த கவரை ஓப்பன் பண்ணி அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதை மறுபடியும் உதச்சிங்கன்னா அந்த டோர் வெளியே போய் விழுந்துடும். அதுதான் எமர்ஜென்சி டோர் ஓப்பன் பண்ணுற விஷயம். எமர்ஜென்சி டோர் ஓப்பன் ஆன உடனே அந்த இடத்துல டிப்ளாய் ஆகும். அதாவது ஒரு ஏர் ஸ்லைடு மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ ஏர்போர்ட் இன்ஜினில் லேண்ட் ஆகுதுன்னா, இன்ஜின் ப்ராப்ளம் லேண்ட் ஆகுதுன்னா அது வழியாக நீங்கள் சரிக்கலாம். ஏன்னா நீங்கள் வேறு ஃப்ளைட்லேருந்து இறங்க முடியாது இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் இல்லாமல் இறங்க முடியாது. எமர்ஜென்சி அந்த வண்டி வரத்துக்கு லேட் ஆகுது அந்த மாதிரினா இதை நீங்கள் அப்படியே சரிக்கிடலாம். அது 2 பக்கமும் இருக்கும். அப்புறம் சீட் பெல்ட் எப்படி பண்ணால், ஜஸ்ட் நம்ம கார் சீட் பெல்ட் மாதிரி தான். இந்த பக்கம் ஒரு மெட்டல் ஹோல் இருக்கும், இந்த பக்கம் ஒரு மெட்டல் கிளிப் இருக்கும். நீங்கள் உட்காந்தோன்னே லாக் ஆகிடும். ரிமூவ் பண்ணால் இந்த மெட்டல் கிளிப்பை நல்லா லிஃப்ட் பண்ணிங்கன்னா அந்த இதை நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த இது கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் என்னன்னா, ஒரு 40,000 ஃபீட்டுக்கு மேலே, அதாவது ஒரு 11 கிலோமீட்டருக்கு மேலே போகும் பொழுது ப்ரெஷர் சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். வெளியே இருக்க ப்ரெஷரும் உள்ளே இருக்க ப்ரெஷரும். அப்போ நமக்கு ஆக்சிஜன் கரெக்டாக கிடைக்காது. ஆக்சுவலாக நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் எங்கே இருக்குதுன்னா, இந்த ஜெட் இன்ஜின்லேருந்து வேறு கூல் பண்ணி மறுபடியும் சர்க்குலேட் ஆகிறதா அதனால நம்மளுக்கு ஃப்ரீயாக சுவாசிக்க முடியுது. அந்த மாதிரி ஏர் ப்ரெஷர் ரொம்ப வித்தியாசம் வந்தது. வெளியும் உள்ளேயும் ப்ரெஷர் ரொம்ப சேஞ்சஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒவ்வொரு சீட்டுக்கும் மேலே இருக்கும், அது விழுந்துடும். என்ன முக்கியமான விஷயம்னா, ஃபஸ்ட்டு அந்த மாஸ்க் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுட்டு தலையில் மாட்டிட்டு அப்புறம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நம்ம மாட்டாமல் விடுறதும் நமக்கு தீங்களை முடியும். அதுதான், வேறு ஒன்றும் பெருசாக ஃப்ளைட் சேஃப்டி தேவையில்லை. அப்புறம் எமர்ஜென்சி லேண்டிங்னா என்ன ஷூலாம் கழட்டி வச்சுட்டு லக்கேஜெலாம் விட்டுடணும். நேராக நம்ம போய்ட்டு அதில் போய் அந்த ஓப்பன் ஆனவங்க சறுக்க ஆரம்பிச்சிடணும். அவங்க சறுக்கி நம்ம கீழே கிரவுண்டுக்கு வந்துடலாம். டாக்ஸி ஆகிட்டு அப்புறம் ஃப்ளைட் அப்படியே ரன்வேக்கு போகும். நீங்கள் இந்த டைமில் வந்து முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, அவங்க எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மோஸ்ட்லி சுவிட்ச் ஆஃப் ஃப்ளைட் மோடில் போட எல்லா ஆப்ரேஸும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ரொம்ப நல்லது. விண்டோஸ் வந்து நீங்கள் அந்த கண்ணாடியாக பார்க்குறீங்க இல்லையா, அதில் முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இழுத்துற மாதிரி இருக்கும், ஒயிட் இது. ஆனால் ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்ட் ஆஃப் ஆகும் பொழுது நீங்கள் அதை எடுத்துடணும், ஓப்பன் பண்ணிடணும். க்ளோஸில் இருக்கக்கூடாது, ஓப்பன் பண்ணிடணும். அதேமாதிரி சீட் நீங்கள் சாய்ச்சிட்டிங்கன்னா அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அது என்னென்னா, சீட்டோட லெஃப்ட் சைடு நீங்கள் ஹேண்ட் வைக்கிற இடத்துல, கை வைக்கிற இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாய்ச்சிங்கன்னா சாயும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அந்த இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் பொசிஷன் வந்துடும். இந்த 3 விஷயம் தான் நம்ம டேக் ஆஃப் பண்ண வேண்டியது. அதே மாதிரி டேக் ஆஃப் கொஞ்சம் முன்னாடி அந்த கேபின் க்ரூ, அதாவது அவங்க எல்லாத்துக்கும் பைலட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் டேக் ஆஃப் ஆகும்போது அவங்க சீட்டில் உட்காந்துன்னு கேபின் க்ரூ அவங்க சீட்டில் உட்காந்துருவாங்க. டேக் ஆஃப் ஆகிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்குன்னா, ரன்வே போயிடுச்சு டாக்ஸி முடிஞ்சு ரன்வே போனோடனே சீட் பெல்ட்லாம் போட்டிருப்பீங்க. ஃப்ளைட் ரொம்ப வேகமாக போகும், நடந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆடுற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ஃபோர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். போனோடனே டக்குன்னு அந்த உங்களுக்கு ஒரு டில்ட் ஆகும், சாயும். உங்களுக்கு ஒரு அப்புறம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஒன்றும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சம் நேரம் அது சாஞ்சு நேராக போய் ஃப்ளைட் நேராக இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மேலே போன உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஏற்கனவே கீழே ப்ரெஷர் சேஞ்சஸ் இருக்குது இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு காது ஒரு மாதிரி அடைச்சி மூடுற மாதிரி இருக்கும். அது என்னென்னா ஈஸ்டேஷன் டியூப்னு ஒன்று இருக்குது. அந்த இதில் ப்ரெஷர் சேஞ்சஸ் வரனால அந்த ஈஸ்டேஷன் டியூப் க்ளோஸ் ஆகி மூடுறது தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வரும். நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு ஏதாவது வாய் மெல்ற மாதிரி ஆக்ட் பண்ணிங்கன்னா அந்த டியூப் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பஞ்சு வச்சு அடைக்கிறது, ஹெட்செட் வச்சு அடைக்கிறது வந்து அதுக்கு கரெக்டான இது கிடையாது. வாய்ஸ் சும்மா மெல்ற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த இது கொஞ்சம் ஓப்பன் ஆகிடும், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகிடுச்சு, அப்படியே நேராக போயிட்டுருக்கு பேர் க்ரூசிங்னு சொல்லுவாங்க, CRUISC. அந்த டைமில் வந்துட்டு ஏரோஸ்டர்ஸ் அவங்க வந்து ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. ஏர்வேஸ்லாம் நம்ம ஃபுட் ஃப்ரீயாக இப்போதைக்கு கொடுக்குறாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு. இண்டிகோவில் வந்து நீங்கள் வந்து தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம் ஃபுட்டு. வாட்டர் வந்து தண்ணி வந்துட்டு எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, எல்லா ஃப்ளைட்லேயும்.
அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட் உங்கள் சீட்டுக்கு மேலே ஏசி கேரியர் கீழே உங்கள் சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்கும் 3 கண்ட்ரோல் இருக்கும். ஒன்று வந்துட்டு அந்த ஏசி அட்ஜஸ்ட் பண்ணுறது நாப் மாதிரி இருக்கும், நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் குறைச்சிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணுற பட்டன், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்ட் வரும், ஏரோஸ்டஸ் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து சர்வ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்துட்டு லைட், நைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா படிக்கிறதுக்கு லைட் நீங்கள் உங்கள் சீட்டுக்கு மேலே மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 2 லைட்ஸ் எரியும். ஒன்று வந்து நோ ஸ்மோக்கிங் லைட் எரியும், நோ ஸ்மோக்கிங் லைட். இன்னொரு லைட் வந்து சீட் பெல்ட் சைன், அந்த சீட் பெல்ட் லைட் ஆனில் இருந்தால் நீங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கணும். ஃப்ளைட்டு பறக்கிற க்ரூஸ் ஆகும் பொழுது கூட அப்பப்போ டர்புலன்ஸ் ஒன்று ஆகும், அந்த விண்டு கொஞ்சம் ஃப்ளைட்டை மூவ் பண்ணுற மாதிரி அடித்தது, விண்டு கரெக்டான டைரெக்ஷன் ஒரு மாதிரி அடிக்காமல் அந்த இடத்துல ஃப்ளைட் ஆடும். அந்த டைமில் நீங்கள் வந்து பைலட் வந்து சீட் பெல்ட் சைன் ஆன் பண்ணாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டு டாய்லெட் இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். நீங்கள் அந்த டாய்லெட் அவைலபிளாக இல்லையாங்கிறது முன்னாடி ஒரு லைட் டிஸ்பிளே இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஓப்பன் வந்து க்ரீன் லைட் எரியும், க்ளோஸ் இருந்தால் ரெட் லைட் எரியும், நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஒன்லி க்ரூஸிங் அப்போ தான் டாய்லெட் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் டாய்லெட்லேயும் நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஸ்மோக் டிடெக்டர் வச்சுருப்பாங்க. அதனால் ஸ்மோக் பண்ணணும் நம்ம அங்கே எதுவும் தாட் இருந்தால் நம்ம பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங் வந்து கம்ப்ளீட்லி ப்ராஹிபிட்டட் இன் ஃப்ளைட். கேபின்னு சொல்லுவாங்க, கேபின்லையும் பண்ணக்கூடாது, டாய்லெட்லையும் பண்ணக்கூடாது, டாய்லெட் லேவட்டரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் சீட்டுக்கு முன்னாடி ஃபுட் ட்ரே மாதிரி இருக்கும், ஒரு நாப் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் முன்னாடி பக்கம் இருக்க சீட்லேருந்து ஒரு பிளாஸ்டிக் இது வந்து சாப்பிடும் மாதிரி நீங்கள் ஃபுட் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டு இது பண்ணுறப்போ லேண்ட் டேக் ஆகும்போது எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா பைலட்டுக்கு எதாவது டேக் ஆகும்போது சிக்னல்ஸ் வரும்போது இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அதனால் நீங்கள் வந்து ஃப்ளைட் மோடில் போடாமல் டேக் ஆஃப் அப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது நல்லது. ஃப்ளைட் க்ரூஸ் ஆனப்போ நீங்கள் வந்துட்டு மொபைல் நெட்வொர்க் இல்லாமல் என்ன வேணாலும் ஐபேட், அதாவது சிம் இல்லாத டிவைசஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபோனில் நீங்கள் ஃப்ளைட் மோடு போட்டு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஐபாட் அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ரூஸிங் முடிஞ்சப்புறம் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பைலட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. லேண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஆல்டிடியூடில் பறந்துட்டுருக்கோம், மீன் சீ லெவல், எவ்வளோ கீழே டெம்பரேச்சர் எல்லாமே உங்களுக்கு பைலட் சொல்கிறது உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும் ஸ்பீக்கர்ஸ் மூலமாக. அப்புறம் நீங்கள் சீட் பெல்ட் சைன் ஆன் பண்ண வரை நீங்கள் ஆன் பண்ணி சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் ஃப்ளைட் இறங்கினோடனே நீங்கள் எல்லாருமே க்யூவில் நிற்பாங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு. மோஸ்ட்லி நிற்க தேவையில்லை, ஏன்னா நீங்கள் ரொம்ப நின்று தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஜெட் பிரிட்ஜ் வந்து அட்டாச் ஆகணும், இல்லை அந்த உங்களை கேரி பண்ணுற அந்த ஸ்டெப்ஸ் வண்டி வந்து நிற்கணும். அதனால் நீங்கள் பொறுமையாக போகலாம். அட்லீஸ்ட் நீங்கள் எமர்ஜென்சி கனெக்டிங் ஃப்ளைட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சீக்கிரம் கனெக்ட் பண்ணி நிற்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நீங்கள் செக்இன் பேக்கேஜ் எங்கே போட்டிங்களோ அது எந்த பெல்ட்டில் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. பேக்கேஜ் பெல்ட் நம்பர் 1 2 3 என்னன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பெல்ட்டில் போய் உங்கள் பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது அதே மாதிரி நீங்கள் இறங்கி வந்துட்டிங்கன்னா நீங்கள் அரைவல்ஸ் போவீங்க. கிளம்புற டிபார்ச்சர் வந்து அடையிறது அரைவல்லேருந்து எக்ஸிட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது வந்து மீட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம் டாக்ஸியோ ஆட்டோவோ பிடிச்சி. நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் இறங்கினப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். மோஸ்ட்லி நீங்கள் டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போகிற மாதிரி இருந்தால் அந்த வழியே நீங்கள் சைன் போர்டு வச்சுருப்பாங்க, அதை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா வழக்கம் போல் செக்யூரிட்டி செக் இருக்கும். நீங்கள் எந்த டைமில் தான் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க இல்லையா, செக்யூரிட்டி செக் வைக்காத டேக் எடுத்து நீங்கள் பேக்கில் மாட்டிக்கலாம். இல்லைனாலும் அந்த செக்யூரிட்டி செக் பண்ணுற இடத்துல எம்டி டேக் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் செக்யூரிட்டி செக் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஃப்ளைட் நம்பர் டிஸ்பிளே இதில் பார்த்து எந்த கேட்டில் இருக்கும் அந்த கேட்டு நம்ம போயிட்டு வெயிட் பண்ணி போர்டிங் டைமுக்கு போய்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஏதாவது இருந்தால் வேறு ஏதாவது புதுசாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். நம்ம அதில் டெக்ஸ்ட் மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.